வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக வென்று இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அசத்தல். அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி 439 ரன்களை குவித்த வைபவ் சூரியவன்ஷி இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என 2 விருதுகளை பெற்று அசத்தல். வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிவேகமாக 150 ரன்கள் அடித்து வரலாறு படைத்த சூரியவன்ஷி மொத்தமாக 80 பந்துகளில் 175 ரன்கள் விளாசி மிரட்டல். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணி வீரர்களின் குடும்பங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் உணர்ச்சி பெருகு. இந்தியாவின் கிரிக்கெட் திறமை தொடர்ந்து மிளிர்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்த வெற்றி பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அபாரமான வெற்றியை பெற்றுள்ள நமது 19 வயதுக்குட்பட்டோர் ஆடவர் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நிதானம், அச்சமின்மை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவையே இன்றைய இந்தியாவின் ஜென் Z தலைமுறையை வரையறுக்கிறது என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ICC ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது நமது நாட்டிற்கு மற்றொரு பெருமைமிக்க தருணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. வைபவ் சூரியவன்ஷியின் பிரமிக்க வைக்கும் ஆட்டம் நீண்டகால நினைவு கூறப்படும் என பதிவு. இளையோர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றியின் மூலம் இந்தியாவின் கிரிக்கெட் எதிர்காலம் சிறப்பாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவின் அமைதியான தலைமை அணிக்கு மிகப்பெரிய பலத்தை தந்ததாக வாழ்த்து. இளையோர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு CSK அணி நிர்வாகம் சார்பில் பாராட்டு. கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த அணியின் கேப்டனும் CSK வீரருமான ஆயுஷ் மாத்ரேவை பெருமைப்படுத்தி வீடியோ வெளியீடு. விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ மூலம் அழைப்பு. ஒன்றரை லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விருதுநகரில் நடைபெறவுள்ள திமுக மாநாட்டில் சுமார் 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தகவல். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார்.
பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற நகைச்சுவை வசனம் போல ஆட்டம் காண்கிறது திமுக. அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடும் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழகம் வருகை தேதி திடீர் மாற்றம். பிப்ரவரி 28 மதுரை வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 1 மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் 8% வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுக தலைமை தாங்குமா? 2014 ஆண்டு புதுச்சேரி தேர்தல் முடிவு தரவுகளை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் MP கேள்வி. திமுக காங்கிரஸ் இடையே உள்ள உரசலுக்கு திமுகவே காரணம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது எனவும் காட்டம். ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்கள தான் கேட்கணும். (2026) தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு வருவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் மாலை முரசுக்கு பிரத்யேக பேட்டி. நீங்க எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் இருக்கீங்க சார்? அந்த இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய மாநில குழு இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதற்கான முயற்சிகளை அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே அமைக்கப்பட்டதற்கு பிறகு அவங்களோடு பேசுவோம். (2026) தேர்தலில் போதுமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டு பெறுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பிரத்யேக பேட்டி. கேட்போம். அதை முதல்வர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைவில் சூழல் அறிந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். தேர்தலில் ஒன்றுபட்டு தேர்தலில் நாங்கள் சந்திப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். பிஜேபி சேர்ந்திருக்கிற அணி தோற்கும். மதுரையில் டிடிவி தினகரனின் முகமாக பார்க்கப்பட்ட அமமுக மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவுடன் சந்திப்பு. புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க உள்ளதாக சசிகலா கூறிய நிலையில் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை. சசிகலாவை சந்தித்ததால் தமது கட்சி நிர்வாகியை அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அதிரடியாக நீக்கிய டிடிவி தினகரன். சசிகலாவுடனான பனிப்போர் உச்சமடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. சசிகலாவை பார்ப்பதற்காக என்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் கருத்து. துரோகம் வேரறுக்கப்பட வேண்டும் எனவும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் ஆனந்த். வரும் 14ஆம் தேதி வரை தவேக தொண்டர்கள் ₹100 செலுத்தி விருப்பமனு வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிப்பு. தவேகவில் 1½ மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம். மனுக்களை திரும்ப வழங்கும் நாள் குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என CTR நிர்மல்குமார் பேட்டி. 1½ மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. மேலும் இன்று அத்துடன் அதிகமாக இங்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் இங்கே இருப்பதால் நாங்கள் இப்போ பொதுமக்களுடைய வசதி கருதி அடுத்த நாளைக்கு இருந்து 10 மணியிலிருந்து மீண்டும் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும்.
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் விருப்ப மனு வாங்க குவிந்த தொண்டர்கள். கட்சி அலுவலகம் முன்பு குவிந்த தாவேகாவினர் மரத்தின் மீது ஏறி நின்று ஆரவாரம். விருப்ப மனு வாங்க சென்னை பனையூருக்கு படையெடுக்கும் தாவேகா தொண்டர்களால் பொதுமக்கள் கடும் அவதி. தாவேகா அலுவலகம் முன்பு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆமா, அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டா ரெசிடென்ட் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவாங்க. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பாஸ் பண்றாங்க. எப்படி நாங்க எடுத்து போய் பாருங்க, நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா கையில கேமரா இருக்கு இல்ல, நீங்க கேமராவை எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸ். I am not interested in making this into a big issue. We want people to move around. Get that? We want people to move around. We want the roads to be cleared. Nobody has got the right to go ahead and stop everything. விருப்ப மனு பெறுவதற்காக நேரில் யாரும் வர வேண்டாம் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வேண்டுகோள். தாவேக விருப்ப மனுக்களை ஆன்லைன் வாயிலாக தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் எனவும் அறிக்கை. வருமான வரித்துறை விதித்த 1.50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்த நடிகர் விஜயின் மனு தள்ளுபடி. அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தீர்ப்பு. $1.50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தை அணுகலாம். விஜயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி கருத்து. தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பிரேமலதா விஜயகாந்த் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவாலயத்தில் தொட்டு வணங்கிவிட்டு விருப்ப மனு வழங்கினார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்னதாக கூட்டணி முடிவு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அறிவிக்கப்படும் கூட்டணி உரிய நேரத்தில் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன். பீகாரில் எம்பி பப்பு யாதவ் நள்ளிரவில் திடீர் கைது. 35 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கில் ஆஜராகாதது தொடர்பாக நடவடிக்கை என காவல்துறை தரப்பில் தகவல். நிதிஷ்குமார் ஆட்சி மற்றும் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் கைது செய்யப்படுவதாக எம்பி பப்பு யாதவ் அதிரடி கருத்து. விட்டால் தன்னை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று விடுவார்கள் போல என்றும் பரபரப்பு பேட்டி. மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் அக்னி 3 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வெற்றி. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்பதால் ராணுவத்திற்கு கூடுதல் பலம். பிட்காயின் விலை சுமார் 50% சரிந்து $63,000 கடும் வீழ்ச்சி. டிரம்பின் தவறான நிர்வாக கொள்கையே காரணம் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் அலுவலகம் சார்ந்த ஆரம்ப நிலை வேலைகளில் 50% AI நிரப்பும்.
ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமடோய் கணிப்பு. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஹர்ஷித் ராணா விலகல். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பழம்பெரும் நடிகை MN ராஜா மற்றும் இயக்குனர் SP முத்துராமனுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. 10 லட்சம் ரொக்க மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.